யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 19வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின்சென்று போயிட்டே என்றார்கள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நேற்றைக்கு யோசன்னா ஞாயிறு நாம் ஆசரித்தோம். ஆனால் இந்த யோசனை ஞாயிறில் நாம் அவர் கழுதைக்குட்டியை கொண்டு வந்து அதன் மேல் ஏறி அவர் எருசலேம் தேவாலயத்திலே பண்டிகைக்கு போனார். அப்போ இயேசு பண்டிகைக்கு வருகிறார் என்று அறிந்து ஜனங்கள் அவரை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். என்று சொன்னால் அவர்களுக்கு நிறைய உபகாரங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அப்போது அந்த இடத்துல அந்த பண்டிகைக்கு அந்த எருசலேம் அந்த தேவாலயத்தில் அந்த இடத்துல உள்ள யூதர்கள் மட்டுமல்ல, கிரேக்கர்கள் மற்றும் பல ஜாதியில் உள்ளவர்கள், பல ராஜ்யத்தில் உள்ளவங்க பண்டிகைக்காக இந்த எருசலேமிலே வந்தார்கள். ஆனால் இயேசுவை குறித்து அந்த வந்த ஜனங்கள் இவர் லாசருவை உயிரோடு எழுப்பினது, கானா ஊரில் கல்யாண வீட்டில் அற்புதத்தை செய்தது, 5 பேர் 2 மீனுமா 5000 பேருக்கு கொடுத்து அவர் அற்புதம் செய்து, இப்படி பல அற்புதங்களையும் குறித்து ஜனங்கள் ஒருவர் இந்த இயேசுவை குறித்து சொல்ல தொடங்கினார்கள். இப்படி சொல்லி அவர் வருகிறதை கண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ஈத்தப்பனையினுடைய அந்த குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஓசன்னா பாடினார்கள். அவர் தங்களுடைய மேலங்கிகளை இந்த கழுதை வருகிற அந்த இடத்துல வழியிலே விரித்தார்கள். விரித்து கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி இயேசுவை புகழவும் ஆடி பாடிய பாடல்களையும் கொடுத்த பொழுது பரிசேயர் கண்டு சொல்லுகிறார்கள், இது வீண் செலவு அல்லது வீணாக நேரத்தை கழிக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி. காரணம் என்று சொன்னால் இயேசுவை ஆதரிக்கிறது அல்லது அவருக்கு புகழ்ச்சி சொல்லுகிறது அவர்களுக்கு பிடிக்கல. இன்றைக்கும் அதே மாதிரி தான் நாம் இயேசுவை ஆரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ, ஆனால் ஆராதிக்கிறாதவர்கள் அவர்களுக்கு ஆக்சுவலாக அவர்களுக்கு இதை பற்றி தெரியாது. அதனால் அவர்கள் இதெல்லாம் வேணும் என்று சொல்லுகிறார்கள். நாம் ஏதாவது சபைக்கு கொடுக்கிறது அல்லது என்ன ஊழியர்களுக்கு கொடுக்கிறது, இதையெல்லாம் வீணென்று செய்கிறார்கள். சர்ச்சில் போய் வேலைகள் செய்கிறது அது வீணென்று செய்கிறார்கள். கர்த்தருக்கென்று டிராக்ட் கொடுக்கிறது அல்லன்னா கர்த்தருடைய ஊழியம் செய்கிறது எல்லாம் வீணென்று நினைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. இயேசு என்று ஒருவர் இருந்தாராம். அவருக்கென்று சொல்லி மனிதர்களுக்கு அல்லவா நாம் செய்கிறோம் என்று சொல்லி பல தரங்களிலே அதை வீணென்று நினைக்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அன்றைக்கு பரிசேயர்கள் நினைத்தது போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வேலையை வீணென்று நீங்கள் நினைக்கிறீரா அல்ல கர்த்தருக்கென்று நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? வீணென்று செய்கிறவர்களுக்கு அது நினைக்கிறவர்களுக்கு அதன் பிரதிபலம் கிடைக்காமல் போகிறது. கர்த்தருடைய நாமத்திலே ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கும் அதனுடைய பிரதிபலனை கொடுக்கிற தேவன் இன்றைக்கு அவருக்காக நாம் துதி பாடும் பொழுதும் அதற்கான ஒரு பிரதிபலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் கர்த்தருக்கென்று செய்கிறது ஒன்றும் வீணென்று நினைக்காமல் அது நமக்காக நம்மேல் வைத்திருக்கிற கடமை அல்ல நம்மேல் விழுந்த கடமை, கர்த்தர் அதை விரும்புகிறார் என்று நினைத்து நாம் அதை மனப்பூர்வமாக செய்யும் பொழுது அதனுடைய பலனை அடைகிறோம். கர்த்தர் தாமே நாம் அவரை ஆராதித்து புகழ்ந்து நாம் இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஆமென்.